சாராயம் குடிச்சிட்டு இருந்தார். நல்ல பயங்கரமான போதை நல்லா குட்டி போதை இருக்கிற மனுஷன். அப்போ அந்த போதையில் என்ன பண்றாருன்னா, சாராயத்தை குடிக்க அவருக்கு என்ன பண்ணுது, ஓமட்டுன்னு என்ன பண்ணாருன்னா, அந்த டம்ளர்ல வச்சு அது அந்த காசு கொடுத்து வாங்கினார்ல, அதனால என்ன பண்ணிட்டாருன்னா, அந்த வாமிட்டு எல்லாம் சாராயம் தானே எல்லாம் போயிருன்னு அதை வாமிட்டு அதை என்ன பண்ணாரு, அதை அப்படியே குடிச்சார் டம்ளர்ல. இப்போ நம்ம என்ன நினைச்சா வாந்தி வருது இல்லைங்களா, அந்த மனுஷன் என்ன பண்ணாருன்னா, அந்த வாந்தி கையில் எடுத்து காசு கொடுத்து வாங்கினதை அதை எப்படி கீழே கொட்டுறதுன்னு அந்த வாந்தியை மறுபடியும் வாயில மூக்க பொத்திட்டு எனக்கு வம்பட்டுது அப்படியே ஊத்திட்டாரு. அதை ஊத்தி கொஞ்ச நேரத்துல மறுபடியும் வம்பட்டுது. எப்படி இருக்குங்க, அந்த இடத்த விட்டு ஓடிட்டு இருந்தாங்க. அப்போ ஒரு மனுஷன் எடுக்கிற வாந்தி கூட பக்கத்துல பார்க்க முடியல. அந்த வாந்தியோட நிலைமை நினைச்சு பார்த்தா ஐயோ என்னென்னவோ நினைக்கணும். அப்போ ஒரு ஆவிக்குரிய பிள்ளைகள் இன்னைக்கு வெதுவெதுப்பான நிலைமையில இருக்கிறது. குளிரும் இருக்கிறதுல, அனலும் இருக்கிறதுல, நான் ஆவியிலும் இல்லை, நான் உலகத்துக்குள்ள அந்த ஒரு சேவ் ஜோன், எப்படி சொல்றது, எதுவும் பாதிக்காதபடி இருக்கிறது. ஆவிக்குரியவர்களுக்குள்ள ஒரு ஒரு உணர்வு இருந்துட்டே இருக்கும். மாண்டவர் பார்க்கல, இன்னும் நம்ம ஆவிக்குள்ள வளரல அப்படிங்கிற நிறைய விஷயம் இருக்கும். இந்த சேவ் ஜோன் இருக்கிறவங்களுக்கு, வெதுவெதுப்பா இருக்கிறவங்களுக்கு, சேவ் ஜோன் அது வெதுவெதுப்பு. எப்போ சேத்துல ஒரு கால் ஆத்துல ஒரு காலும்பாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? சேத்துல ஒரு கால், சேரத்துலேயும் கால் வச்சுக்குவாங்க, ஆத்துலேயும் கால் வச்சுக்குவாங்க. சேர் ஆகும் போதெல்லாம் காலை கழிக்குவாங்க, அப்புறம் மேலே சேராக்குவாங்க. அவங்க சேத்துல இருக்கிறதும் பிடிக்கும், அது தண்ணியில் இருக்கிறதும் பிடிக்கும். இந்த மாதிரி ஒரு சில குரூப் இருக்காங்க. இப்போ இவங்களெல்லாம் ஆண்டவர் சொல்றாருன்னா, அவருடைய வாயிலிருந்து வாந்தி பண்ணி போடுவார். அவர் வாயிலிருந்து வாந்தி பண்ணிடுவார்னு சொல்லுது. அவர் வாயிலிருந்து வாந்தி பண்ணிடுவார். நீங்க பின்வாங்கி போனது யாருக்கு தெரியாம இருக்கலாம், பரலோகத்துக்கு தெரியும். நீங்க வெளி தோற்றத்துக்கு நல்லா பார்க்கறதுக்கு நல்லா இருக்கலாம், உங்களுக்கு பிரிச்சுவலா உங்க வாழ்க்கை இருக்கிறது போல உங்களுக்கு காமிச்சுக்கலாம். ஆனா உள்ளுக்குள்ள உங்களுக்கு பின்மாற்றம் இருக்குது. உங்களுக்குள்ள ஏதோ இடத்துல வெதுவெதுப்பா இருக்கிறீங்க, எங்கேயோ விசுவாசம் இல்லாம இருக்கிறீங்க, எங்கேயோ உங்களுக்குள்ள அவ்விசுவாசம் இருக்குது, எங்கேயோ உங்களுக்குள்ள பரிசுத்தம் இல்லாம இருக்குது, எங்கேயோ தேவனுக்கு பிடிக்காம இருக்கிறீங்க. ஆனாலும் இல்லை, குளிரும் இல்லை, வெதுவெதுப்பான ஒரு சூழ்நிலை. ஆனாலுமின்றி குளிருமின்றி இருந்து நான் உன்னை வாந்தி பண்ணி போட்டுருவாரு. எத்தனை நாளைக்கு நீ வெதுவெதுப்பா இருப்ப? எத்தனை நாளைக்கு ஆண்டவர் ஏமாத்திர நினைச்சிட்டு வெதுவெதுப்பா இருந்துட்டு இருப்ப? எத்தனை நாளைக்கு வெதுவெதுப்பான என்னன்னா, உலகத்தினுடைய காரியத்தை குறித்து கவலைப்படுறது, உலகத்தினுடைய மேல கண்ணோக்கமா இருக்கிறது. இதுக்கு என்ன, அது பல காரியத்தை யோசிக்கிறது. ஆனா ஆண்டருக்கு போனா ஆண்ட சமூகத்துல உட்காரும் போது ஆண்டர் சமூகம், உலகத்துல போய் உலகத்தினுடைய காரியம். அப்போ இது எல்லாமே ஒரு பின்வாங்கி போனோட இதயத்துக்குள்ள இருக்கும். நான் குறிப்பிட்ட ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி இன்னும் சொல்றேன், ஒரு கம்பெனிக்கு நான் போயிருந்தேன். அப்போ பயங்கரமான வேலை பஞ்சம் வச்சுக்கோங்களேன். வேலை தேடி ஒரு குறிப்பிட்ட தூரம், ரொம்ப தூரம், திருப்பூர்